எஸ்கலேஷன் ரஷ்யா, உக்ரைன் தொடர்ந்து பல பகுதிகள்ல தாக்கிறாங்க இல்லையா? இதுல ரஷ்யா ஒடசா போர்ட்ட பொளந்து கட்டிக்கிறாங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்காவோட அசட்டா மாற வேண்டியது. ஒடசாவோட இஸ்மாயில் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஹெவியான அட்டாக். இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுவும் குறிப்பா அங்க ஆயில்லாம், பெட்ரோல்லாம் போயிட்டு வர ட்ரக்ஸ் எல்லாம் பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு. நல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒடசா கம்ப்ளீட்டா வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, ரகசியமா தான் இது போல ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது தெரிஞ்சுக்கிட்டு ஹெவியா அடிச்சிருக்காங்க. இது போல ஆயில், டீசல், பெட்ரோல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வின்டர் நெருங்க போகுது. எண்ணெய் கிடங்குகள்லயும் வச்சுக்க முடியாது. டிரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாதுங்கும்போது ரொம்ப சிக்கல். 2வது அமெரிக்காக்கு 50% இதுல வேற பங்கு இருக்குது. ஒடசா பகுதி உக்ரைனால காப்பாத்த முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதே போல தாக்குதல் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஹெவியான இழப்புகள் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இஸ்மாயில் டிஸ்ட்ரிக்ட்ல ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு நேத்திக்கு. தொடர்ந்து தாக்குதல்கள் ரஷ்யா, உக்ரைன் பல பகுதிகளில் நடந்திருக்காங்க. அதை நம்ம அடுத்தடுத்த பையில பார்க்கலாம். ஆனா இந்த கருங்கடல் அப்படிங்கும்போது எஸ்கலேஷனோட வேரியம். ஏன் குறிப்பா இந்த ஒடசா பையில ஒன்ஸ் ரஷ்யா கால் வைக்கிறாங்கன்னா கருங்கடல்ல அவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னு அர்த்தம். இப்ப யூரோப்பியன் நாடுகள் அதுவும் குறிப்பா யூரோ ஃபைட்டர் டைக்கூன்லாம் வருஷ கணக்கா கேட்டிருந்தாங்க துருக்கி. காட்ட கூட கிடையாது. ஆனா இப்போ மேற்கு நாடுகள் துருக்கிக்கு வேணுங்கிற ஆயுதங்களை அப்ரூவ் பண்றாங்க. இப்போ ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப துருக்கியோட கை ஓங்க ஆரம்பிச்சிருக்கா, அப்ப இஸ்ரேலோட கை தொங்கிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப துருக்கி வந்து பாத்தீங்கன்னா நேட்டோல 2வது பெரிய நாடு, லார்ஜஸ்ட் ஆர்மி இருக்கக்கூடிய நாடு இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப துருக்கி வேணுங்கிற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப யூகே ஸ்டார்மர் அவர்கள், துருக்கி எரடகன் அவர்கள் கூடி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. யூரோ ஃபைட்டர் டைக்கூன்ல கொடுக்குறேன்றாங்க. இப்ப பல அனலிஸ்டும் இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி துருக்கிக்கு டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. S-400 இதெல்லாம் விமானங்கள்லாம் F-16ல நிக்குது. துருக்கி நாட்டோல இருந்தாலுமே F-35 கொடுக்க மாட்டேன்னாங்க. அதுக்கான காரணம் நாட்டோ நாடுகள்ல இது ஒரு இஸ்லாமிய நாடு. 2வது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ்க்கும் துருக்கிக்கும் ஆகாது. ஒரு கட்டத்துக்கு மேல துருக்கி பவர் ஆனாலும் இந்த ரீஜன்ல இருக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒத்து வராது. இங்கெல்லாம் எளியும் புனியுமா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள துருக்கிக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாங்ஷன், எக்கனாமிக்கலி பின்னடைவு இது போல பல விஷயங்கள் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு. யூரோப் ஆர்கிடெக்சர் டிஃபென்ஸ்ல வந்து துருக்கி மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கு. 2வது பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் பிக்கஸ்ட் ஆர்மி நாட்டோல வந்து பாத்தீங்கன்னா துருக்கி இருக்கிறதுனால துருக்கி இல்லாம யூரோப் இல்ல, யூரோப் இல்லாம துருக்கி இல்ல. ஏன்னா சண்டைக்கு போகணுமா இல்லையா? அதனால இப்ப லைனா வந்து துருக்கிக்கான ஆதரவுகள் வருது. இதை இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா திருப்பறதுக்கான வேலைகள்ல துருக்கி செய்வாங்களா? ஆனா இஸ்ரேல் துருக்கியை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு விட மாட்டாங்க. ஸோ இப்ப இந்த பிராந்தியத்துல என்ன நடக்க போகுது? ஏன்னா சிரியால என்ன மாதிரியான பேச்சுக்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, பல விஷயங்கள் யோசிக்க. ஏன்னா பசர் அல் ஆசாத் இருக்கும்போது இருக்கக்கூடிய நிலைமை வேற. அல் ஷாரா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நிலைமையே வேற. அவர் என்னடானா யூஎன் மீட்டிங்க்கு போய் அட்டன் பண்றாரு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட டீல் போடுறாரு. இப்ப திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வாஷிங்டனுக்கே போய் வெள்ளை மாளிகைக்கே போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு சுக்கிரன் உச்சத்துல இருக்கும்போது இது போல சில விஷயங்கள்லாம் நடப்பது உண்டு. ஸோ அவருக்கு வந்து பண்ண அது போல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கருங்கடல், மிடில் ஈஸ்ட் வேற மாதிரியா ஒரு களம் திரும்பி இருக்கு, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ யூரோப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவோட சண்டைக்கு போனா துருக்கி யாராவது அடி வாங்க வேணும்ல. ஸோ அதனால துருக்கி தேர்ந்தெடுத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் துருக்கியோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு யூரோப் தயாராயிட்டு வராங்க. இதை எப்படி இஸ்ரேல் தடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா மேற்கு நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரிச்சாங்க. இது எல்லாமே அழுத்தங்கள், இஸ்ரேலுக்கு எதிரான முடிவுகள் யூரோப் எடுக்கிறாங்க. துருக்கிக்கு ஆதரவா காயின்ஸ் நகர்ந்துகிட்டு இருக்கா? நேரம் இப்போ துருக்கி பக்கம் இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. மட்டும் இல்லாம இப்போ வாஷிங்டன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம செய்திகள் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு நம்ம சிரியாவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் அல் சாரா அவர்கள் வாஷிங்டனுக்கே போய் மீட்டிங் நவம்பர் 10 இது போல போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. முறை அது ஒரு தீவிரவாதியா இருந்து அதுக்கப்புறம் ஒயிட் லிஸ்ட் ஆகி ஒரு நாடு ஆண்டு இப்ப வந்து ஒரு அதிபர், அதுவும் தேவ தூதரை நேர்கொண்டு பாக்குறாரே, எந்த மாதிரி அருள் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இவரு ஒரு நல்ல ஒரு டீல் போட்டுட்டு தான் வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா சில அனலிஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அதை நம்ம பார்த்தானும்ல. ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அது என்னன்னா ஐசிஸை எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு அணியா இணைஞ்சுக்கலாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் கேட்கப்படுமா?
அதுக்கு சிரியா ஒத்துக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு ஏன் இந்த கேள்வியை நான் ஹைலைட் பண்ணேன்னு தெரிஞ்சிருக்கும். பல விஷயங்கள் பேசுவாங்க. இதுல நான் ஹைலைட் பண்ணதுக்கான காரணம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஐசிஸோட எதிர்த்து போராடுறதுக்கு அமெரிக்காவுடன் கைகோர்க்குமா சிரியா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம்னா, அமெரிக்காவோட அந்த கொடூர பார்வை இருக்கு இல்லையா? அதாவது நல்லவங்க தான், அவங்க தேவ தூதர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தவறுகள் நடக்கக்கூடிய பகுதியில் அவங்களோட பார்வை படும் இல்லையா? அதுவும் கிறிஸ்டியன்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு அநியாயங்கள் நடக்குதுன்னா சும்மா விட்டுருவாங்களா? நான் பாலஸ்தீன் மாதிரியா யாரும் கண்டுக்காம சும்மா இருக்கிறதுக்கு? காசா மேல எவ்வளவு குண்டா விடணும் கண்டுக்காம இருந்துருவோம். அந்த மாதிரி இருந்துட முடியுமா? நைஜீரியால வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க மேல ஆளுகின்ற அரசாங்கம், நைஜீரியன் அரசாங்கம் இனப்படுகொலை பண்றாங்க. இது போல தொடர்ந்து படுகொலை நடக்கிறத அலோவ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அமெரிக்காவான நாங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் நிப்பாட்டிடுவோம். நைஜீரியா எதுவும் கிடைக்காது. ஒரு பைசா சல்லி பைசா தரமாட்டோம், எய்டு தரமாட்டோம், எதுவும் தரமாட்டோம். டிஸ்கிரேஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படிங்கிறது போல கடுமையான கோபம் வந்து பாத்தீங்கன்னா தேவதூதருக்கே இருக்கு பாருங்க. இப்ப கிறிஸ்டியனுக்கு ஒண்ணுன்னா சும்மா இருப்பாரா ட்ரம்ப் அவர்கள்? இறங்கி வருவார்ல? விட்டுருவாங்களா? இஸ்ரேல் செய்யற மாதிரிலாம் நைஜீரியால செஞ்சு விட்டுருவாங்களா? சவுத் ஆப்பிரிக்கால என்னைக்கோ நடந்ததுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டார் இல்லையா? அது போலதான். இதுக்கு ஹெக்ஸட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் எஸ் சார் அப்படிங்கிறது போல. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. சூர்யா அவர்கள் சொல்லுவார் இல்லையா, எஸ் சார் அப்படிங்கிறது போல. அது போல ஹெக்ஸத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களை போட்டு இது போல இது நைஜீரியா இங்க பாத்துக்க ஆக்ஷன் எடுத்துனுவோம் அப்படிங்கிறதால அவர் தரப்பு அவர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னு மாத்தறதுல இருந்து எங்கனாலும் கிளம்பிறங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ரெடி இருக்கிறார் போல இருக்குது. அதாவது கவர்மெண்டான நாங்க கிறிஸ்டியன்ஸை ப்ரொடெக்ட் பண்றது எங்களோட கடமை. இஸ்லாமிய தீவிரவாதிகளே, அதாவது சரி வேண்டாம், அதை நம்ம பேசணும்னு வேற மாதிரி ஆயிரும். அவங்க நாடு முஸ்லீம் இருக்கிற நாடு, அங்க ஒரு பிரச்சனை, அதை நம்ம பெருசா பேசணும். அது வேணா இன்னொரு நாள் நம்ம வேற பதிவுல பார்ப்போம். அது ரொம்ப சீரியஸா போகுது, அதனால அது வேண்டாம். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டை, அங்க ஒரு சண்டை, அங்க மக்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு. பேசி தீர்ப்பாங்களா இல்ல என்ன ஏதுன்னு கேட்டு ஏதோ ஒன்று பண்ணா பரவாயில்ல. உடனே அவங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிறதோட ஹெக்ஸத் அவர்கள் அடுத்து அப்படியே ஸ்ட்ரைக்கை மாத்திட்டாரு. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸை வந்து இதுக்கு மேல ஏதாவது ஆச்சு வேற மாதிரியான ரெஸ்பான்சிபிள் வந்துடும் பாத்துங்க அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் ஹெக்ஸத் அவர்கள்ட்ட இருந்து வந்துச்சு. அது போலவே ஏசியன் சமிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸத் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் இல்லையா? சீனா உள்ள பேசியிருந்தாரு, எல்லாம் பண்ணியிருந்தாரு. சீனா ரொம்ப தவறா சட்டங்களை மீறி சில பகுதிகளை அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற கிளைம் பண்றாங்க. அதுவும் இந்த சொந்தம் இல்லாத தண்ணி பகுதிகள், இந்த கடல் பகுதியில எங்களுக்குலாம் இது வேணும் அப்படிங்கிறது போல அது ஏகப்பட்ட சிக்கல். நம்ம தனியா ஒரு நாள் தெளிவா பார்ப்போம் என்னென்ன பிரச்சனை எதுதான் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பகுதியே இல்லாதது அவங்களுதுன்னு, அதாவது தேவ தூதர்கள் பாருங்க, சைனா அன்லாஃபுல்லா கிளைம் பண்றாங்க. ஆனா இவங்க கரேபியன் தீவுகள்ல வந்து நீதியை நிலைநாட்டுவார்கள். ஸோ அதனால சீனா வந்து அவங்க கடல் பகுதின்னு இல்லாததா கிளைம் பண்றாங்க. இது வந்து ரெகுலேட் பண்ண முடியாது, இதை நம்ம ஒத்துக்க முடியாது. இது நம்ம கரெக்டான வழியில பீஸ்ஃபுல் மிலிட்டரி ஆக்ஷன், லிமிட்டட் பீஸ்ஃபுல் மிலிட்டரி ஆக்ஷன் மூலயமா மற்ற நாடுகளுக்கு இந்த இடத்துல அமைதி கொண்டு வரணும். அடிக்கடி சும்மா சும்மா வந்து தொந்தரவு எல்லாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு விஷயத்துல சூதானமா இருந்தோம். சீனா இருக்கிறாங்க இல்லையா, டாமினேட் பண்ண விடக்கூடாது யாரையும். இந்த பகுதின்ட்டு இல்ல, எங்கேயும் யாரையும் டாமினேட் பண்ண விடக்கூடாது சீனாவை, புரியுதுங்களா? அப்படிங்கிறது போல ஹெக்ஸத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் சமிட்ல ஏசியன் நாடுகள் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாரு. ஸோ இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சீனாக்கு எதிராக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அமெரிக்கா எல்லா பகுதிகளிலையும் நீதியை நிலைநாட்டவும் யாரும் யாரையும் ஆளுமை செலுத்திடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இது போல விஷயங்கள் செய்யறாங்க. நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பல நபர்கள் தப்பா பேசுவாங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நம்ம சேனல்ல ஏதாவது தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் சைமல்டேனியஸா அர்மேனியா தன்னால பார்க்காம இருந்தோம், நம்ம கூட அதிகமா ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு நட்பு நாடு தான், பட் இருந்தாலும் ஒரு மைண்ட் செட் பாருங்களேன் அவங்களுக்கு. நம்ம கிட்ட 8-12 சுகாய் Su-30 MK வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடட் பண்ணி வாங்குறாங்க ஃபைட்டர் ஜெட், நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க. ரஷ்யா கிட்ட அவங்களுக்கு இப்ப ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணலாம, நம்மளுக்கு நல்ல விஷயம் தான். நம்ம நாட்டில் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் டெவலப் பண்ணி தருது. ஆயுதம் கூட அதிகமா பில்லியன் கணக்கில் வாங்குறாங்க. நம்மளுக்கு டீல் தான், நல்ல டீல். இப்போதைக்கு அசர்பைஜான் வந்து அர்மேனியா
அசர்பைஜான் சண்டை இருக்குல்ல. ஸோ அசர்பைஜான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட இணைஞ்சு சைனாவோட JF-17 ரக விமானத்துக்கு $3 பில்லியன் அளவிலான டீல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. இப்போ அதுக்கு திறன்பட செயல்படுறதுக்காக அர்மேனியா நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. இல்லை என்னன்னா சீனாவோட ஆயுதமும் அக்கா பிரிச்சு டெஸ்டிங் போக வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டர் ஜெட் சுகாய் சூ ரக விமானத்தையும் அக்கா பிரிச்சு வேலைப்பாடுகள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. SU-30 ரக MKI ரக விமானத்தை பிரிச்சு அக்கா சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கான காரணங்கள் இருக்கு, வேற அடுத்தது வர. ஆனா நம்மளுக்கு டீல் நடந்திருக்கு, நம்மளுக்கும் வர்த்தகம் நடக்குது, இதெல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு எல்லாம் கட்டலாம். ஆனா இப்ப அர்மேனியாவோட பிரைம் மினிஸ்டர் பெஷிஷ்கியான் அவர்கள், அவர் தரப்பு பெயிஷியான் அவர்கள், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்மேனியன்ஸ் அசர்பைஜான்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கு, அது மண்டையில ஸ்டக் ஆயிருக்கு, அது சோவியத் இன்டெலிஜென்ஸ்னால ஊடுருவப்பட வச்சிருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியே வரணும். எப்பவுமே ஒரு டர்க்குங்கிறவங்க டர்க்கு தான், அதே போல அர்மேனியன்ஸுங்கிறவங்க அர்மேனியன்ஸ் தான். புரியுதா? இது போல ஒரு பிக்சர்ல இருந்து நம்ம வெளியே வரணும். இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு, அவர் சொல்ற வேர்டை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பிக்சர்ல இருந்து நம்ம வெளியே வரணும். KGB ஏஜென்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேர்டுல இருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்களா வாழணும் அப்படிங்கிறது போல இவரோட ஸ்டேட்மெண்ட் பார்லிமெண்ட்லன்னு பேசிக்கிறார். அந்த ஊர் பார்லிமெண்ட்லன்னு பேசிக்கிறாரு. நார்மலா யோசிங்க, ஒரு துருக்கு தான், ஒரு ஆர்மேனியன் தான் அப்படிங்கிற மைண்ட் செட் அவர் தப்புன்னு சொல்றாரு இல்லையா? இதை சில அனலிஸ்ட் எடுத்து எப்படி பேசுறாங்க அப்படின்னா, தப்பா யோசிக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க. என்ன மாதிரியே மூளை இருக்கும் போல இருக்கு சில நபர்களுக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்கு தனித்தனி நாடுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே நாடா எல்லாம் சேர்ந்து துருக்கியோட இணைஞ்சு அசர்பைஜான் அர்மேனியான்னு ஏன் தனித்தனியா இருந்துட்டு எல்லாம் ஒன்னா இணைஞ்சு ஒண்ணுமன்னா வாழ்ந்துக்கலாம்ல. எப்படி அஸ்தரக்கான் மாறுச்சு இல்லையா? நகர்னோ கரபாக் பகுதிகள் அசர்பைஜானுக்குள்ள போன மாதிரி அர்மேனியாங்கிறது ஒரு செவுரு. தேவையில்லாம அங்க சண்டைன்னு இருக்கிறதா. இப்ப தனித்தனி நாடு பார்டர்னு பிரிச்சோம்னா அங்க சண்டை நடக்கும், ராணுவத்தை போடணும், ஏகப்பட்ட செலவு. அசர்பைஜானோட சேர்ந்துட்டோம்னா அங்க என்ன செலவு இருக்க போகுது? ஒரு நாடா இருந்துக்குவோம், நம்ம ஒரு ஸ்டேட்டா இருந்துக்குவோம், இதுல என்ன இருக்கு, எல்லாரும் ஒரே ஆளுங்களா நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணங்கள் இவருக்குள்ள வந்துருச்சா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் பல அனலிஸ்டுகளால பேசப்பட்டு வருது. இதெல்லாம் நம்ப முடியுமா, இல்ல இது போல நடந்துருமா காக்கசஸ் பகுதியில அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எதே எப்படியோ இது போல ஒரு அர்மேனியால இருந்து அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்தது அமெரிக்கா. ஸோ இந்த ஏன்னா அமெரிக்கா நிறைய விஷயங்கள் செய்யறாங்களே, இந்த உலகத்துக்கு நல்லது செய்யறதுனால, தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் அந்த ஊர்ல பிறக்கிறதும் வாழ்றதுக்கும் சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி அதுக்கான ஒரு வரம் வாங்கி வந்திருக்கணும் இந்த உலகத்துல, புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு லேண்டு வாழ இல்லாம அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு தனியான ஒரு இது வேணும். அது போல வாஷிங்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்காக செஞ்சிருக்காங்க. திருப்பும் கரேபியன் தீவுகளிலே கடத்தல்காரர்கள், போதை கடத்தல்காரர்கள் மேல ஒரு தாக்குதல், திரும்ப ஒரு கப்பல் மேல அடிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த ஏரியால இருக்கிறவங்க அவங்கள பாவம், அப்பாவி மக்கள், மீன்பிடி மக்கள், அதுவும் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவோட மக்கள், கொலம்பியாவோட மக்கள் அப்படிங்கிற சொல்லி கதறாங்க. அங்க இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம் சேனல்ல. அவங்களோட உடல்கள்லாம் கரை ஒதுங்குது. சில நபர்கள்லாம் அமெரிக்கா பிடிச்சி வச்சுட்டு விசாரிச்சுட்டு திருப்பி விட்டுறாங்க. தீவிரவாதிகள் தானே, பிடிச்சிட்டு போய் நாட்டில் வச்சு தண்டனை கொடுக்கலாம்ல, ஏன் விட்டுறீங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. தெரியல என்ன ஏதோ அது போல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. அடுத்தது இதுல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஏரியால எங்க நடந்துட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் ஜின்பிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கு வந்திருந்தார் இல்லையா? ஸோ அந்த இடத்துல சவுத் கொரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்திருந்தார். யாரு? சவுத் கொரியாவோட தலைவருக்கு லீ ஜே முஜுவாங், பேர் கொஞ்சம் ஞாபகம் இல்ல, சரியா வரல. சவுத் கொரியாவோட தலைவருக்கு வந்து பண்ண கிஃப்ட் கொடுத்துக்கிறாரு ஜி ஜின்பிங். ஜியோமி போனை வந்து பண்ண கொடுத்துக்கிறாரு. 2 போன், ஒன்னு நீங்க வச்சுக்கோங்க, ஒன்னு உங்க ஒய்ஃப் வச்சுக்கிட்டோம், 2 பேரும் ஜாலியா பேசுங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. அது அவர் பார்த்து எல்லாம் நல்லா தான் இருக்கும் போல தெரியுது. அது உடனே சவுத் கொரியா இருந்துட்டு இது எப்படி செக்யூரிட்டி எல்லாம் பரவாயில்லையா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கேட்டதுக்கு உடனே ஜின்பிங் அவர்கள் காமெடியெல்லாம் அடிக்கிறார். ரைமிங்ல பயங்கரமா சிவகார்த்திகேயன் சாப்பிட்றவர் போல தெரியுது. பாக்குறதுக்கு தான் அமுகனியாட்டு இருக்காரு. ஜி ஜின்பிங் அவர் என்ன சொல்லிக்கிறார், நான் பேக் டோர் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போல ஜின்பிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 போனை வந்து பண்ணா கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க சவுத் கொரியாக்கு. இந்த போன் ஒன்னொன்னு நேர லெபனான் தான் ஞாபகம் வந்தது.
பேஜர் அட்டாக் இது போல விஷயங்கள்லாம் இருந்தது. அதே போல ஒரு கோல்டன் பேஜர ட்ரம்ப் அவர்களுக்கு இஸ்ரேல் குடுத்திருந்தாங்க. பார்ப்போம். 2 கையும் யூஸ் பண்ணி அமுத்துங்க அப்படிங்கிறது போல இருந்தது இல்லையா? பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உலகத்துல நல்ல விஷயங்கள் நடந்தா நல்லதுதான். இந்த எல்லா பிராந்தியத்திலயும் அமைதியா பேசி பிரச்சனைய தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்ல, எல்லா பகுதியிலயும் மிக பெரும் அளவுல எஸ்கலேஷன் ஆரம்பிக்குதுன்னா சிக்கல் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த உலகம் எதை பார்க்க போகுதுன்னு. அமைதியான ஒரு எதிர்காலமா, இல்ல போர்க்களம் கொண்ட ஒரு எதிர்காலமான்னு என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவை நாம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலுக்கு புது மெம்பர் ஆட் ஆயிருக்கிறாங்க. ராஜா அவர்கள், ரங்கராஜ் ரங்கசாமி அவர்கள், பிரணவி விளாக்ஸ் அவர்கள். இவங்க 2 பேரும் ஆல்ரெடி இருந்தவங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட அன்பு ஆதரவும் எப்பவும் இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.